அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி என்பதற்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். சுய புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன் புதன். கடக ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன். புதன் எந்த ராசியில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழியில் இரட்டை விதமான பலன்கள் நடக்கும். எதிர்வரக்கூடிய ஒரு 66 நாட்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்தில் 9 நகரங்களுடைய சஞ்சார நிலைகளை காணலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் சுக்கிரன் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குருபகான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு 66 நாட்களுக்கு புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 66 நாட்களில் புதனுக்கு வக்கரம் அஸ்தங்க நிலை இருக்கிறது. கடக ராசி அன்பர்கள் பதறாதீர்கள், கதறாதீர்கள். உங்களுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. ஒரு மாயை மயக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்தாலே நோய் நொடி தொந்தரவு, நம்ம செல்கின்ற காரியங்கள் தடை, எண்ணற்ற பிரச்சனைகளை சனி பகவான் கொண்டு கொடுக்கக்கூடியவர். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல், தேவையில்லாத கடன், எதிரிகள் தொல்லை, இப்படி அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும். கடக ராசிக்கு அவர் 7ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனை, நண்பர்கள் வழியில், தொழில் பார்ட்னர்கள் வழியில் ஒரு மனஸ்தாபங்கள் இப்படிலாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கடக ராசி என்பர்கள் இனிமேல் நீங்கள் பதறவும் தேவையில்லை, கதறவும் தேவையில்லை. 100% கஷ்டங்கள் கடகராசி என்பதற்கு குறையும். கடகராசிக்கு விரய தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன். 3ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கடந்த 9 மாதமாக பெரிய அளவு உங்களுடைய முயற்சிகள் தோல்வி விட்டிருந்திருக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பகை விரோதம் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது பெரும்பாலும் கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்தால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுக்கும். அந்த கிரகம் சாதகமாக இல்லை என்றால் உறங்காமல் ஓய்வு இல்லாமல் அலைய விட்டுரும். உடலில் நோய் நொடி தொந்தரவை ஏற்படுத்திடும். வண்டி வாகன விபத்துக்கள் தேவையில்லாமல் உடல் உபாதைகளை கொண்டு விட்டுரும். 2 நிலையை ஏற்படுத்தக்கூடியது கடகராசி. புதனும் 2 நிலையை கொடுக்கக்கூடியவர். அதாவது மதில் மேல் உள்ள பூனை போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு. செவ்வாய் புகான் பார்வையில் புதன் அமரும்போது நீங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முயற்சி செய்யும்போது கடகராசி என்பதற்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் செலுத்தும் போது கடகராசி என்பதற்கு 100% வெற்றி வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே 11ஆவது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் போது தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய புதனை, தனித்த புதனை ஒரு 8 நாட்களுக்கு செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது புதன் ஜென்ம ராசியிலும் 2ஆம் வீட்டிலும் 3ஆம் வீட்டிலும் கோச்சாரத்தில் வரும்போது
புதனால் பெரிய அளவு யோகம் இல்லை. அவர் வந்து புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகனாக இருக்கும்போது மனக்குழப்பம், செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் அதிக உடல் உழைப்பு, அதன் மூலம் முதுகு வலி, கை கால் மூட்டு வலி இப்படிலாம் ஏற்படும். இன்று பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து திருவோண நட்சத்திரத்தில் மதியம் 2:32 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினம் கடகராசிக்கு வருகிறது. சனிச்சந்திரன் கூட்டணி. சனிச்சந்திரன் கூட்டணி என்றாலே புனர்பூ தோஷம். நாளை முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை கடகராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல், கூடுதலாக உங்களுக்கு வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஓவர் டியூட்டியை தவிர்ப்பது நல்லது. இன்னும் 2 மணி நேரம் பாருங்கள், கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் வரும். மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வேலையும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஓவர் டியூட்டி கொடுத்தாங்கன்னா நாளை முதல் அதை வந்து தவிர்ப்பது நல்லது. நாளை முதல் உங்களுக்கு ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. பண விஷயங்களில் கடகராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து ராகு சந்திரன் கூட்டணி. பாக்கியத்தில் ராகு சந்திரன் கூட்டணி இருக்கும்போது உங்கள் தந்தையை பற்றியும் உங்கள் தாத்தாவை பற்றியும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக யோசனையில் இருப்பது போல் தெரியும். அடுத்தது வந்து செவ்வாய் சந்திரன் கூட்டணி. ஜூலை மாதம் 1 முதல் கடகராசி என்பளுக்கு ஓரளவு வேலை விஷயமா, தொழில் விஷயமா அதிக உடல் உழைப்பு இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் தடையின்றி வரும். ஜென்ம ராசிநாதன் 10ஆம் வீட்டிற்கு சென்று 10ஆம் வீட்டின் அதிபதியினுடன் கூட்டணி சேரும்போது சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முயற்சி செய்யுங்க. கடகராசி என்பளுக்கு வேலை கிடைக்கும். அதன் பிறகு குரு சந்திர யோகம், அதன் பிறகு அமாவாசை யோகம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை பண நஷ்டம் இல்லாமல் தேவையில்லாமல் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. தனக்காரகன் சூரிய பகவானும் சுக லாபாதிபதி சுக்கிரன் அஸ்தங்க நிலையிலும் விரயத்திலே அமர்ந்திருக்கும் போது கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுப விரய செலவுகள், குடும்பத்திற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 12வது வீட்டிலே குடும்பக்காரகன் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் வந்து இந்த மாதம் வந்து பண சேமிப்புகள் குறையும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் உங்கள் அப்பாவிடமோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய முதலாளியிடமோ கொஞ்சம் வந்து அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலையம் 12வது வீட்டிலே 2ஆம் வீட்டின் அதிபதி அமர்ந்திருக்கும் போது இந்த ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை கடகராசி என்பளுக்கு நிகழும். ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய புதன் முதல் 2 நாட்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதன் பிறகு சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது மாம மைத்துனர்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து தாய் வழி உறவுகளிடமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வாழ்க்கை துணை வழியாக இருந்தாலும் சரி, மாம மைத்துனர்களிடம் பகை விரோதம் போட்டி இல்லாமல் கடகராசி என்பவர்கள் எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஜென்ம ராசியிலே புத்திக்காரகன் அமரும்போது சந்திர பகவான் வந்து மனோக்காரகன், தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்யக்கூடியவர், வேகமான கிரகம். சுய புத்திக்காரகன் புதன் அமரும்போது மனநிலையில் குழப்பம் வராமல் கடகராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. புரோக்கர், கமிஷன் ஏஜென்சி, தரகர்கள், முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது கமிஷன் முறையில் முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுந்த யோகத்தை அடுத்த 66 நாட்கள் ஜென்மராசியில் அமரக்கூடிய புதன் கடகராசி என்பளுக்கு கொடுக்க போகிறார். முதலீடு போட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் பேச்சு சாதுரியத்தின் மூலம் நீங்கள் வந்து லாபம் ஈட்டி கொள்ளலாம். ஏன்னா லாபஸ்தானத்திற்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி
குருவுடன் கூட்டணி சேரப்போகிறார். குரு மங்கள யோகம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வந்து ஓஹோன்னு டாப்பில் போகும். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. கடகராசி அன்பர்களுக்கு கண்ணீர் விட்ட கதையெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் வந்து கதறாதீங்க, பதறாதீங்க. அஷ்டமச்சனி நடக்கிறது அப்படின்னு பயம் கொள்ளாதீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு கண்ணீர் விட்ட கதை காணாமல் தண்ணியோட போயிடுச்சு. ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் குருமங்கள யோகம் இருக்கும்போது பெரிய அளவு நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதித்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.